நாட்டியம் அண்ணா அண்ணா இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பா கிடையாது. இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அதனால அவளுக்கு ஒரு பரிசு தரப்போகிறது. என்ன போல் செய்யுமா தடையல் கிடையாது. ஆமாங்க வாமா. இளவரசியாரி, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் கச்சிலை. அப்படியா? அப்படிதான். அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, கண்களுக்கு விருந்தளித்தது. அப்படியா? அதனால் என்னுடைய மனமகிழ்ச்சி உனக்கு ஒரு பரிசு அளிக்கப் போகின்றேன். என்னமா பரிசு? என்ன பரிசு தெரியுமா? நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது அதை நான் உனக்கு தரப்போகிறேன். அம்மா, இதுவரையிலும் நாட்டிய மாலை இப்பேற்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாது. அப்படியா? இந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. போதும் எடுத்து வார்த்தைகள். நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பிழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு இவருக்கு அரசினால் நீ தரக்கூடிய பரிசை பெற்றுக் கொடுத்து கொண்டு வா பார்க்கிறேன். அப்படியே இதுதான் மா பலா வாழை என சொல்லக்கூடிய முக்கணி சாரி. அப்படியா? இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் அறிந்தினால் உங்களுக்கு எதுவுமே வயதாகாது. இது உங்களது நலன் கருதி நான் உங்களுக்காக தருகிறேன். அப்படியா? அப்படி அண்ணா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னமா சொல்ற? நான் கொடுத்துதானே பிறகு வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன்னா என்னுடைய வார்த்தையை அவ கேட்கல. நான் என்ன செய்கிறது? அந்த பெண் என்ன பரிசு கொடுத்திருக்கிறா? இதுதான் அந்த பரிசு. என்னமா இது? என்ன தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசன். அது மட்டும் கிடையாது, இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை அறிந்தினால் எப்பொழுது இளமையா இருக்கலாம். அப்படியா? வயதே ஆகாதா. அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமாத. அண்ணா, நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? இதே நாட்டில் நான் வாழ போறவனா? திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறவன். யாரு? இந்நாட்டு மன்னர். இதை அறிந்தினால் எப்பொழுது இளமையா இருக்கலாம். அப்படியா? உங்களுடைய நலம் கருதி உங்களுக்கு அது உங்களுடைய தங்கை நான் தருகிறேன். அப்படியே குடும்பமா குடிக்க போறோமா? என்னப்பா இது ஒரே நெடியா இருக்குது? என்னது இது? அண்ணா, அது 3 பழத்தோட சாறு. அப்படிதான் இருக்கும். ஒன்னாகாது குடிங்க. ஆபத்து என்பதே வராது. எந்த ஒரு ஆபத்தும் வராது. சரி, அதை குடிங்க. போதுண்ணா, அதிகமா குடிச்சிடாதீங்க. குடிங்க. நான் இங்கதானே இருக்கிறேன். நான் எங்கேயும் போகல. அப்படியா? அப்படியா?
மாபெரும் சபை இத்திருநாட்டு மன்னர்கள் இத்திருநாட்டு இளவரசர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா இந்த மண்டல் விளையாட்டு நாட்டியம் ஆரம்பி ஒரு தாசி ஒரு வேசி ஒரு எப்போது அவளுடைய தாசி வேசியில் உழைத்தாலோ எப்போது உடைய பார்த்தீங்கன்னா அப்பொழுது உண்மை தாசி விட்டு விட்டு நான் உனக்கு தாலி கட்டி விட்டு என்னுடைய மனைவி நாட்டு மகாராணி நீதான் நாட்டு மன்னர் தான் தான் இருந்தாலும் ஆமா ஒரே ஒரு நாட்டை ஒரு சொல்ல அவளை பார்த்து தாசி வேட்டி உணர்த்தி விட்டாய். அவளை நான் திருமணம் செய்து கொண்டு அவளை பார்த்து ஒரே ஒரு முறை அள்ளி என்று சொல்லிவிடு. சொல்ல முடியாது நிச்சயமாக என்ன சொன்னான் ஏறாத மலை மீது ஏறி வந்து உன்னை காண்பதற்கு உயிரோடு கலந்து உயிரோடு கலந்து உறவாடு மகிழ்ந்து தனியாக தவிப்பதென்ன துணையாக துடிப்பதென்ன அடி நாசக்காரி அடி மோசக்காரி அடி குடும்பத்தை கிடைக்க வந்த கோடாரி காம்பி நீயா எனது தங்கை அந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் உரைக்குதாரி சொல்ல தகுமாயுது கட்டிலை இந்த பருவாய் உன்னை அண்ணி என்று சொல்ல மாட்டேன் உரைக்குதாரி அப்படியா இதெல்லாம் யாருக்கு சின்ன குழந்தை தெரிஞ்சோ தெரியாம என்ன பார்த்து 2 பேரும் தவறா பேசிட்டான். சின்ன குழந்தை என் நாத்தனா இருக்கிற எடுத்து சொல்லிட்டு வரங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா எப்படிப்பட்ட தங்க குணம் வருமா உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம் அப்பத்தில் இருக்கட்டுமா தாத்தா இனிமேல் அவங்களுக்கு தங்கே கிடையாது தாத்தா முத்தழகி உன்னை அண்ணன் அடிச்சுட்டாரா? எல்லாம் முன்னாலதான். சரி
தெரிந்தோ தெரியாமலோ உடனே தொட்டு தாலி கட்டிட்டான். இப்போ நான் இந்நாட்டு மகாராணி. உனக்கு யார் அது? உங்களுக்கு ஒரே மாதிரி தாலி கட்டுறேன். நான் நல்ல குடும்பத்து பொம்பளை. நானும் ஒரு பெண் ஆசை இருக்காதா? தாலி கட்டணும், வீட்டுக்கு கூட மண்ணப்புள்ள ஆசை இருக்காது. எல்லாருக்குமே இருக்குமா இருக்காதா? அதுதான் நானும் பண்றேன். ஆசைப்பட்ட திருமணம் செய்யலாம் தப்பா? அது முன்னாடி எப்படியே இருந்தம்மா, சின்ன வயசு. இப்ப திரும்பி வாழறேன், அவ்வளவுதான். நான் இப்ப என் நாட்டு மகாராணி, இவளுக்கு அண்ணி. எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அண்ணின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு அம்மாவுக்கு சமமாச்சு. அவளா அவ எலும்பு எழுதிடும் சொல்லலாம். அதோட பின்ன தப்பா சொல்லலப்பா. நான் என்ன அண்ணின்னு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தானே. சரிடி, இது பாரு. என்ன பார்த்து ஒரே ஒரு வார்த்தை அழிவு சொன்னா நம்ம தங்கத்தை வச்சு நான் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சொல்ல முடியுமா? முடியாதா? நான் உறுதியா சொல்றீங்க, என்னால சொல்ல முடியாது. உலக்க ஓசை கேட்டு எழுந்தி நெஞ்சிலாசை கோடி சுமந்தி திருத்தீரில் நாடும் அமர்ந்தி ஒரு கோவில் தீர்ந்த பொழுதே அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு
அழிந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து ஏய், அனில் சொல்ல முடியுமா முடியாதா? முன்னாடி பண்றது. டேய், யார்றா அவன்? இதுமா? வழி எங்க நேத்து வந்தம்மா என்ன பண்ணுது? கூத்தாடிக்கிறீங்க வலிக்குதா பின்ன எதுக்கு அடிக்கிறாங்க? வலிக்காத அடிக்கணும் வலிக்காதே. என்ன சொல்ற இப்ப? அடி போடு ஏய், பின்னாடி என்ன பண்ண பார்த்தா? ஓ பின்னாடி என்ன போற? எனக்குலாம் அந்த பழக்கம் கிடையாது எந்த பாட்டுல உனக்கு புதுசு கட்டி கொடுத்தான்? அடி தேவடியா உயிரே போனா கூட மேடம் நின்று போனேன்டா. சூத படிக்க ஒரு அடி வாங்கி பாரு ஐயோ, நான் வாங்க. இங்க வா. சொல்லு ஒரு மரியாதை கிடையாது. சொல்லுமா இப்ப சொல்லுமா வந்துட்டனா சொல்லுவாங்க நான் முன்னாடி எப்படியா இருந்தேன். இங்க பாரு, எப்படி லைசன்ஸ் வாங்கினா அப்பா தாண்டா கட்டினாரு. எங்க அப்பாவா ஆமா. அப்ப பாச்சா கூட எங்க அப்பா தானே கட்டினாரு நீ தானே சொன்ன எங்க அப்பா கட்டினாருன்னு ஒரு பேச்சு தான் சொன்னேன். நீங்க பாருடா, நான் யாருடா? எப்படியாமா அது எதை மாடு படியுமாடா? படியாது அது ஒரு நாள் படியாது. உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். நான் என்ன பண்ணேன் டேய், நான் என்ன தப்பா சொன்னேன் நான் யார் சொன்னேன்? எப்படியா டேய், நீ யாரு? கேவலம். ஐயா அது கைக்கு தான் போடுறாரு எப்படியா அதுல கை வச்சு ஏண்டா, நான் இந்நாட்டு மகனா? ஆமா நீ கேவலம். முன்ன எப்படி இருந்தா எப்படி வரதாண்டா? இப்ப இந்நாட்டு மகன். சரியா நான் இந்த அரண்மனைக்கு வாழ வந்தவன். ஆமா நீ வேலை செய்ய வந்தவன். வேலைக்காரன் உனக்கு எதுக்கு என்ன எட்டுமா? எட்டாது இதை பத்தி உனக்கு சொல்லாமா? தேவடால பார்த்து தேவடால பார்த்து தேவடால எவ்வளவு பத்திரம் எனக்கு சொல்லாமா? நீ தான் தேவடி உனக்கு தகுதியா? தராதரமா? டேய், எந்த பையா? டேய், பரபக பையா? டேய், துட்டுறத பையா? மதுரை கஞ்சி துப்புறத பையன் என்ன பார்த்து என்ன சொன்னா? தேவடியா தேவடால வாய் படுத்துக்கிறான் பாரு வாய் தெய்வமா அது நான் உன்ன மாதிரியா? டேய், ஓ அத்தனை ஞாபகம் வச்சுக்கோ. அர்த்தம் எத்தனை ஆணில மாட்டிக்கோ ஆணில மாட்டியா சாம்பிராணி பவக்காம தேவடியால நாடி நாட்டிங்க என்ன நடந்துட்டீங்கப்பா ஏய், என்ன மரியாதை பேசாது. சரிங்க மேடம் எவ்வளோ மேடம் நல்லா இருக்கு. சரிடா, அவ யாரு? அவளா எங்க? ஒரு கை பாவணுமா கம்னுறா. என்ன இங்க வந்து தெரிஞ்சா அதெல்லாம் இருக்கட்டும். என் நாத்தனார் அவ. உன் நாட்டு தானே ஆமா. ஆமா இவனை பார்த்து அண்ணி சொல்றா. வேற என்ன சொன்னா நீ இப்ப கேளு. அண்ணி சொல்ல சொல்லு, சீக்கிரமா வா. அண்ணி டைம் ஆகுதுடா எடுத்து அப்படி வெயிட்டா. டேய், பாத்துடா. நீ நான் மாட்டிக்கிட்ட பேசாம. ஏய், நீ மாட்டிக்க. நான் அதுக்கு மாட்டேன் அது மாட்டி வையான்னு சொன்னேன்டா. ஐயா ஐயா ஐயா. எப்படியா கூட பாரு அவதான் தெரிச்சு தேவையான்னு தெரியல தெய்வம் சொன்ன அதேதான் அவன் ஒன்னும் தொட்டு தாலி கட்டிட்டான் உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அன்னி தானே என்ன வேணாம புண்ணாக்கு வேணும். சொல்றா பாருங்க. என்ன வேணும் சொல்ற நியாயமாக்கு அதெல்லாம். தமிழ்ல செய்யறாங்க. என்ன வேணும்ன்றா அவன்? நீ செய்விடிய
அண்ணி தானே வேணும். அண்ணி சொன்னா அவன் நம்ம சூத்த கேட்க போறா. சொல்லு அண்ணி சொல்றியா? நான் சொல்ற மாதிரியே சொல்லு. ஆ ஆ ஆ ஆ அப்படி கிடையாது. நல்லா வாய தொடங்கிடுச்சு. நீ தர எப்படி எப்படி வாய பழகிற பத்தியா? எக்ஸ்பீரியன்ஸ். விட்டு இன் இன் நீ பண்ணி என்னத்தான் கூட்டம் எங்க ஆத்தா சேர்த்து கூட்டம் அம்மா எங்க ஆத்தா எங்க இறந்த பசங்க தொட்டப்பாடு அடிப்பாங்க உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. இருந்தாலும் அவளுக்கு என்ன ஒரு ஆணவம் இருந்தா என்னப்பா தண்ணி சொல்ல மாட்டேன். பின்னாடி உனக்கு அந்த செவிடால பார்த்து ஒரு அணில் வார்த்தை சொல்லி பழக்கம் உனக்கு எனக்கு அழகு இல்லையா திறமை இல்லையா எடி போட எப்பா உன் தாத்தா அறக்கும் உன் தலையை தெரிக்கும். அந்த பயங்கர செவிடா ஏண்டி மேடம் மேல ஏறுவா? ஒரு பொம்பளை மலை எங்க இருந்தாங்க பொம்பளையா கம்பெனில அந்த சேர்த்துக்கிறாங்க பொம்பளைங்க அந்த சேர்த்துக்கிறாங்க. யாரு வரும்போது மிந்தி கட்டி வச்சா தாலி அட்ட பையா அழகா புடவை கட்டிட்டு நான் வந்து சாப்பிட்டேன். அம்மாவுக்கு எடுப்பேன் சாப்பாடு போட்டு அம்மா நல்லா இருக்கணும். வயிறார சாப்பாடு போட்டாங்கடா. மீன் குழம்பு தான், கறி குழம்பு தான், முட்டை தான், கறி குழம்பு தான் சாம்பார் ஆக்கிட்டாங்க. செய்வீங்களாமே ஆள் வச்சுக்கணும் சமையலுக்கு சொன்னாங்களே. கறி எங்க இருக்குதுன்னு தெரியலம்மா. கறி குழம்பா தான் அதை கூட எக்ஸ்ட்ரா எது வீட்டு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா எது ஊற்ற மாட்டேன். அந்த அம்மா அவ்வளோ அழகா செஞ்சு போட்டாங்க சமையல். உண்மைதான். சும்மா சொல்லக்கூடாது பையா. உள்ள வைத்த முன்ன வச்சு இல்லைன்னு சொல்லாதே. சரியா? எங்கதான் போகுதுன்னு தெரியல. சரிடா என்னப்பா தனின்னு சொல்ல மாட்டேன். யார் சம்பாதிச்சியா? என்னுடைய தாய் தந்தை எப்படி சம்பாதிச்சதே? என்னுடைய தாய் தந்தை இவங்க ஆத்தாலும் இவங்க அப்பனும் ரோடோட முட்டி போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் மூணு வேலை இருக்கியா? யார் வேலை? காத்தி பட்டாளி கரையாதோ கற்பூரம் கரையினியே மனசி உன்னாலே சத்தியம்மா பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா ஓடோ
காத்திருப்பேன். பட்டி வண்ண ரோதாவா பார்த்த கண்கள் மூடாதா. வாங்கிட்டேன். இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அம்மா அடி அடியா ஐயோ அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல எடுத்து காட்டிக்கலாம்பா. சரியா? எடுத்துக்காட்டு சொன்னேன். நீதானே சொன்னீங்க. எதுவும்ல. சொல்லடா. டேய், அழுத்தா முடியுமா முடியாதா? ஏன்டி முடியாது? நான் தாண்டி அப்ப கொடுத்தா பேசுறேன். டேய், வாடா, வாடா. மிச்சபடியா கிட்ட வாயை போடாதீங்க. பின்னாடி சப்போர்ட் நடியா? அதே மாதிரி ஒதுமா அவரை. ஆடி. ஒதுமா அவரை. நல்லாக்குதா? உங்களா இருக்கு இந்த சைடு ஏதோ கருவி கட்டிங்கதுமா. எதுமா கருவி கட்டினா அப்படியே எங்க போயிடுமா நானு. ரத்தி பாப்பாளை இதற்கு பேசுங்க அப்போ தானே பிரச்சனை ஒரு யாருப்பா கருத்து கட்ட போறீங்களா? இன்னும் நேரத்துல உள்ள வந்துருவா. அண்ணி சொன்னாங்களா? அதை எடுத்துட்டு வரேன். சொல்றியா? அவனுக்கு லாஸ்ட் உனக்கு தான் கட்டுது. ஐயா 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 ஐயோ இவளுக்கு என்ன ஒரு ஆனந்தம் என்ன பார்த்து தாத்தி சொல்லிருப்பா. இவ ஆனவன் போறீங்களா தெரிஞ்சிருப்பா. இப்படியே பிச்சு இருக்கணும். எவனாலும் ஒரு ரூபாய் நடக்க வைக்கிற தக்கார் அந்த பல்லுக்கு ஃபுல்லா கொட்டிக்கோ. மெத்தல பால் போடவே முடியாது. நாங்க முடிச்சது கூட ஆம்பளை பார்த்தா உங்களுக்கு நான் பார்க்க மாட்டாங்க. ஒரு மரியாதையும் கிடைக்காதா? அதாண்டி மூடி விட்ட மரியாதை என் கண்ணிலே படக்கூடாது. இப்படியே ஓடணும். அம்மா ஒரு நாட்டுக்கே இளவரசனாய் என்னுடைய கருத்தில் ஒட்டி கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுவாவை எடுத்திருக்கின்றாளே. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் போக வேண்டும் அம்மா. அம்மா 300 நாள் சுமந்து என்ன முச்சடக்கி பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து
எனக்காக தியாகம் செஞ்சேன் சாமி. என் சுவாமி எனக்காக தியாகம் செஞ்சேன் சாமி. பொத்தி பொத்தி உண்ண வளர்த்தது யாரு? என்ன வளர்த்தது யாரு? நீதான் சொல்லி தெரியுமா? நீதான் சொல்லி தெரியணுமா எனம்மாவி கோடி சாமி உனக்கு நிகராகுமா? களவட்டி நெல்லறுப்பேன், கால்கடிக்க நீ நடப்பேன். களை வெட்டி நெல்லரிக்க கால் கடுக்க நீ நடப்ப. களவட்டி நெல்லறுப்பேன், கால்கடிக்க நீ நடப்ப. எனக்கு மாற்றிக் கட்ட இல்லாம விதியே நீ இருப்ப. எனக்கு தலைவலினா எனக்கு தலைவலினா கண்ணீரை தன்னடிப்பேன். எனக்கு தலைவலினா கண்ணீரை தாவடிப்பேன். எனக்கு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்பேன். சாயங்கால வீடு வந்தா பாரி நெட்டி முடிப்பேன். உத்தமிய நட்படிக்கணே போடாக இந்தியம்மா. உத்தமிய நட்படிக்கணி ஓடாக தெஞ்சியம்மா. உத்தமிய நட்படிக்கணே போடாக தெஞ்சியம்மாவோ. ஒத்த கல்லு முக்குத்தியத்தான் அடகுல வச்சியம்மா. ஒத்த கல்லு முக்குத்தியத்தான் அடகுல வச்சியம்மா. பெற்றவளே நீதாயே கோவிலம்மா. பெற்றவள் நீதான் என் கோவிலம்மா. பெற்றவளே நீதாயே கோவிலம்மா. தியாகத்துக்கு தெய்வம்தான் நிகராகுமா. பெற்றவள் நீதான் என் கோவிலம்மா. உன் ஜெகத்துக்கு தெய்வந்தான் நிகராகுமா. துப்புள் கொடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி தாளம் ஆட்டி மொத முத்தமிட்டு மூச்சு கட்ட பங்கு போட்டி. எதற்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? வாழக்கூடாது. அது தெரிகிறது மலைமுச்சி. அங்கு சென்று என்னுடைய உயிரையே நான்